நம்ம தமிழ்நாட்டில் நெக்ஸ்ட் மந்த் 23 அன்னைக்கு ஓட் போட்டு May 4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் யாருக்கு ஓட் பண்ண போகிறீங்க? யோசித்து ஓட் பண்ணுங்க. எனக்கு என்னமோ தமிழ்நாட்டில் மதவாத அரசியல் தான் நடக்குதுன்னு தோணுது. உங்களுக்கு அப்படி தோணுதா? நம்ம தமிழ்நாட்டில் கிறிஸ்டின் செலிப்ரேஷன் வந்தாலும் முஸ்லீம் செலிப்ரேஷன் வந்தாலும் இந்த அரசியல்வாதிகள் அங்கே போய் முதல்ல சேர் போட்டு செலிப்ரேஷன் பண்ணுறாங்க, விஷஸும் ஃபர்ஸ்டாலாம் பண்ணுறாங்க. நான் ஏன் ஹிந்துக்களுக்கு மட்டும் கொஸ்டின் மார்க். என்னோட ஓட்டு பிஜேபிக்கு தாங்க. இவங்கெல்லாம் கிறிஸ்டின் முஸ்லீமுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களாம். அது மதவாத அரசியல் கிடையாதான். ஆனால் பிஜேபி மட்டும் மதவாத அரசியல் பண்ணுறாங்களாம். இது என்ன நியாயம்? பிஜேபி இந்த வருஷமே ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு ஸ்ட்ராங்காக நான் சொல்ல மாட்டேங்க. ஆனால் அந்த கட்சியில் தான் நிறைய பேர் ஓட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தான் சப்போர்ட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. அதனால் கூட்டத்தோட கோவிந்தா போட்டு ஜால்ரா தட்டுற கேஸ் நான் இல்லைங்க. எனக்கு பிஜேபி ஜெயிக்கணும், பிஜேபி பிடிக்கணும், பிஜேபி வரணுன்ற ஆசை. அதனால நான் பிஜேபிக்கு தான் ஓட் பண்ணுவேன். அதோட ரீசனை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேங்க. ஹிந்துக்கள், சத்தியமாக சொல்கிறேன், ஹிந்துக்கள் முட்டாள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மற்ற ரிலீஜியன்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறவங்களுக்காக தான் ஓட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஹிந்துக்கள் மட்டும்தான் முட்டாளாக இருக்கிறாங்க. இது உண்மை 100%.